Hi friends, இது உங்க லேர்ன் வித் GMK. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது 9th ஸ்டாண்டர்ட் ப்ரோ 6 from 0 to infinity அப்படிங்கக்கூடிய இந்த ப்ரோஸ் தான் பார்க்க போறோம். இதுல ராமானுஜன் பத்தி டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ ராமானுஜன் அவர்களை பத்தி நம்ம டீடைல்ஸ் பார்த்துட்டு இதோட glossary synonyms antonyms சோ இது ஃபுல்லா இந்த வீடியோல நம்ம கவர் பண்ண போறோம். And then நம்ம சேனல்ல இருந்து 6th to 10th எகனாமிக்ஸ் தமிழ் மீடியம் நோட்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ அமௌண்ட் எவ்வளோனா 400 rupeesக்கு ஹார்ட் காப்பியாக நமக்கு உங்கள் வீட்டுக்கே கொரியர் பண்ணுற மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த லெசனுக்குள்ளே போகலாம். ப்ரோ 6 from 0 to infinity இது வந்துட்டு யாரை பற்றினது அப்படின்னா ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவங்களோட பற்றினது அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் தான். இது வந்து அவங்களோட பயோகிராஃபி அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லலாம். ஓகேவா? ராமானுஜன் அவர்கள் வந்து ஈரோடில் பிறக்கிறார். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ராமானுஜன் அவர்கள் ஈரோடில் December 22, 1887 வந்துட்டு என்னென்னா பிறக்கிறாங்க. இவர் 13 வயசுல இருக்கும்போது at the age of 13 இவர் 13 வயசுல இருக்கும்போது அட்வான்ஸ்டு ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிற ஒரு புக்கை கடன் வாங்குறாரு. ஓகேவா? கடன் வாங்கி படிக்கிறாரு. எப்போ? 13 வயசுல. அந்த புக்கு யார் எழுதுனது அப்படின்னா SL லோனி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க அட்வான்ஸ்டு ட்ரிக்னாமெட்ரி. ஓகேவா? அடுத்ததான் ஒரு புக் என்ன புக்கு பார்த்தீங்கன்னா எ சினாப்சிஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி ரிசல்ட் இன் பியூர் அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற புக்கு. இது வந்துட்டு யார் எழுதுனதுன்னா GS கார் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இந்த புக்கில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த புக்கில் 4865 ஃபார்முலாவும் தியரமும் இருக்கும், எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லாமல். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு பார்த்துக்கோங்க. ப்ரூஃப் தியரம் எதுவும் இல்லாமல் GS கார் அப்படிங்கிறவர் எழுதின புக்கு தான் சினாப்சிஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி ரிசல்ட் இன் பியூர் அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ். இந்த புக்கு தான் என்னன்னா ராமானுஜன் அவர்களை அவரோட இது வந்துட்டு மேத்தமெட்டிக்கல் ஃபீல்டில் அவரை ட்ரிகர் பண்ண ஒரு புக் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். இவர் வந்துட்டு அப்ராடு போகிறதுக்கு முன்னாடி மொத்தமாக 3 நோட் புக் வந்துட்டு என்னென்னா ஃபில் பண்ணியிருக்கிறாரு. அதாவது தியரம் அது இதுன்னு சால்வ் பண்ணி மொத்தமாக 3 நோட் புக் வந்துட்டு ஃபில் பண்ணியிருக்கிறாரு. அந்த புக்கை தான் என்னென்னா ராமானுஜன் ஃப்ரைடு நோட் புக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸாக மாறுது. ஓகேவா? அடுத்து May 1, 1913 மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் வந்துட்டு இவருக்கு ஃபெல்லோஷிப், அதாவது இந்த ஸ்டைஃபன் மாதிரி கொடுப்பாங்கல்ல, ஸோ ஃபெல்லோஷிப் வந்துட்டு கொடுக்குறாங்க. எப்போ அப்படின்னு எவ்வளோ அப்படின்னா 75 rupees வந்துட்டு கொடுக்குறாங்க. ஈவன் அவர் வந்துட்டு எந்த ஒரு டிகிரியுமே அவர்கிட்ட இல்லாமையே யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் வந்துட்டு அவருக்கு 75 ரூபாய் ஃபெல்லோஷிப் வந்துட்டு என்ன கொடுக்குறாங்க. அடுத்ததான் ராமானுஜன் அவர்கள் GH ஹார்டி அப்படிங்கிறவர் ஒரு நல்ல ஒரு மேத்தமெட்டிஷியன். ஓகேவா? ஸோ அவருக்கு வந்துட்டு என்னென்னா லெட்டர் அனுப்புகிறாரு. GH ஹார்டி வந்துட்டு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இருக்க ஒரு மேத்தமெட்டிஷியன். ஸோ இவருக்கு 120 தியரமும் ஃபார்முலாவும் அந்த சால்வ் பண்ணியிருப்பார்ல, ஸோ அதை வந்துட்டு என்னென்னா அந்த லெட்டரோட சேர்த்து அனுப்புகிறாரு. அதை வந்து சொல்கிறாங்கன்னா பின்னால் அந்த ரைமண்ட் சீரீஸ் அப்படின்னும் என்னென்னா சொல்கிறாங்க. அடுத்ததாக ராமானுஜன் வந்துட்டு அவரோட ரிசர்ச் ஒர்க்கை வந்துட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கையிலேயே அவருக்கு டியூபர் க்ளோசிஸ் வந்துட்டு வருது. ஸோ அதனால என்ன ஆகுறாரு, அவர் வந்துட்டு அவருக்கு உடல்நல குறைவு வந்துட்டு ஏற்படுது. இவர் வந்துட்டு என்ன டாபிக்ல வந்துட்டு லெக்சர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா காட், ஜீரோ அண்ட் இன்ஃபினிட்டி அப்படிங்கிற டாபிக்ல என்ன பண்ணியிருக்கிறாரு, லெக்சர் கொடுத்துருக்கிறாரு. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது glossary. இது நம்மளுக்கு சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸில் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்சர்ட் அப்படின்னா என்ன? ஸ்டூபிட் அண்ட் அன்ரீசனபிள் அல்லது சில்லி இன் எ ஹியூமரஸ் வே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முட்டாள் மாதிரி காரணமே இல்லாமல் ஏதாவது புலம்புறது, காரணமே இல்லாமல் முட்டாள்தனமாக ஏதாவது செய்கிறது, அந்த மாதிரியான விஷயத்தை நம்ம அப்சர்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இன்ஃபைனிட்டி அப்படின்னாலே தெரியும் முடிவு இல்லாதது. ஓகேவா? அப்போ அன்லிமிட்டட்னு சொல்லலாம். அன்லிமிட்டட்னா எதை அன்லிமிட்டட்னு சொல்லலாம்னா எதை வேணாலும் சொல்லலாம். ஸ்பேஸாக இருக்கலாம், டைமாக இருக்கலாம், அமௌண்ட்டாக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம். ஸோ அன்லிமிட்டட் அப்படிங்கிறது தான் இன்ஃபைனிட்டி. அடுத்ததா இன்ட்ரிகோயிங் அப்படிங்கிறது வெரி இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் ஆஃப் பீயிங் அன்யூஸ்வல் ஆர் மிஸ்டீரியஸ். அதாவது நார்மலாக யூஸ்வலாக நடந்துச்சுன்னா நமக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. யூஸ்வலாக நடக்காமல் இருக்க ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிரியேட் ஆகும்ல, அது இல்லைனா ஒரு மிஸ்ட்ரியாக இருக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிரியேட் ஆகுதுல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கை வந்துட்டு என்னென்னா இன்ட்ரிகோயிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்ட்ரிகோயிங் அப்படின்னா வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக ப்ராடிகி அப்படிங்கிறது என்ன? எ சைல்டு ஹூ ஷோஸ் எ கிரேட் எபிலிட்டி அட் எ யங் ஏஜ். அதாவது சின்ன வயசுலேயே நல்ல திறமை இருக்கக்கூடிய குழந்தைகளை ப்ராடிஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டிங்கி அப்படிங்கிறது ரொம்ப டார்க்கான இருட்டான ஒரு பிளேஸ், டார்க்கான
டர்ட்டியான, அதாவது ரொம்ப குப்பையாக இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு பிளேஸை வந்துட்டு டிங்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து ஃபிசியாலஜி அப்படிங்கிறது பயாலஜியில் ஒரு பிரான்ச்சு. இது வந்துட்டு லிவிங் ஆர்கானிசமோட நார்மல் ஃபங்க்ஷனை பற்றியும் லிவிங் ஆர்கானிசத்தான பார்ட்ஸை பற்றியும் படிக்கக்கூடிய ஒரு பயாலஜியில் உள்ள ஒரு பிரிவு தான் என்னென்னா ஃபிசியாலஜி அப்படிங்கிறது. அடுத்ததாக அன்கெம்ட் அப்படின்னா என்னென்னா சுத்தம் இல்லாமல் இருக்கிறது, ஓகேவா, இல்லைனா நம்ம கேர் பண்ணாமல் இருக்கிறது இல்லைனா சுத்தம் இல்லாமல் இருக்கிறத அன்கெம்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து நாட் நீட் அல்லது நாட் கேர்டு ஃபார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து அன்கவுத் அப்படிங்கிறது பிஹேவிங் இன் அன் அன்பிளசன்ட் வே, அதாவது பிடிக்காத மாதிரி ஒருத்தவங்க பிஹேவ் பண்ணுறாங்க, நமக்கு அது ப்ளசண்ட்டாக இல்லை, ஒருத்தவங்க பிஹேவ் பண்ணுறதை பார்க்கும்போது நமக்கு ப்ளசண்ட்டாக நமக்கு மகிழ்ச்சிகரமாக இல்லை அப்படின்னா அதை வந்துட்டு அன்கவுத் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கன்ஜெக்சர் அப்படிங்கிறது an opinion or conclusion formed on the basis of incomplete information, அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் முழுமையான ஒரு தகவலே நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கும்போது நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அதை தான் கன்ஜெக்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேவா. நம்மக்கிட்ட ஒரு ஃபைனலாக அதாவது இதுதான் அங்கே நடந்த மேட்ரு அப்படின்னு நமக்கு தெரியாது, ஆனால் நம்மளாக ஒரு டெசிஷன் எடுப்போம், அதுதான் என்னென்னா கன்ஜெக்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக டிஸ்கிரிபன்சி அப்படின்னா an illogical or surprising lack of compatibility or similarity between two or more facts, அதாவது இப்போ நிறைய நிகழ்வுகள் நடக்க அப்படின்னா அதில் வந்துட்டு சிமிலாரிட்டி இல்லாமல் இருக்கிறது, இல்லைன்னா லாஜிக்காக இல்லாமல் இருக்கிறது. ஸோ இதை வந்துட்டு என்னென்னா டிஸ்கிரிபன்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நிறைய மேட்டர் நடக்கு, அதில் வந்துட்டு ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறத நம்ம டிஸ்கிரிபன்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்ததாக டிஸ்டிங்யூஸ்டு அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான அப்படின்னு சொல்லி சொல்லலாம். யூஸ்டு டு டெஸ்கிரைப் எ பர்சன் ரெஸ்பெக்டட், அட்மயர்ட் ஆர் எக்ஸலன்ஸ். இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு ரொம்ப அந்த பர்சனுக்கு நம்ம நல்ல மதிப்பு கொடுக்குறோம், அவங்கள வந்துட்டு ஒரு அட்மயராக நம்ம வந்து அட்மிரேஷன் எடுத்துக்கிறோம், அட்மையர் பண்ணி நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா அவங்கள வந்துட்டு சொல்லக்கூடிய வார்த்தை டிஸ்டிங்யூஸ்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா. அவன் ஒரு தனிப்பட்ட மனுஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், அவன் வந்துட்டு எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம இந்த டிஸ்டிங்யூஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக டிவோரிங் அப்படிங்கிறது டெஸ்ட்ரக்டிவ்லி கன்சியூமிங். டெஸ்ட்ரக்டிவ்லி அப்படின்னா வேகமாக அழிஞ்சு போகிறது. அப்போ டெஸ்ட்ரக்டிவ்லி கன்சியூமிங் அப்படின்னா என்னென்னா வேகமாக ஏதாவது ஒன்று நம்ம கன்சியூம் பண்ணுறோம், நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை வந்துட்டு டிவோரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா. அடுத்து டிசம்பார்க் அப்படின்னா டு லீவ் எ ஷிப், ஏர்க்ராஃப்ட் எக்ஸெட்ரா ஆஃப்டர் யர் ஜேர்னி. நம்ம வந்துட்டு ஜேர்னி முடியையும் நம்ம கப்பலில் இருந்தோ இல்லை ஏர்பிளைன் இருந்தோ நம்ம வர்றோம் அப்படின்னா வெளியில் வரோம் அப்படின்னா அதை தான் டிசம்பார்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து எமாசியேட்டட் அப்படின்னா வெரி தின் அண்ட் வீக், யூஸ்வலி பிகாஸ் ஆஃப் இல்னஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம் ஹங்கர். அதாவது நோய்வாய்ப்பட்டோ இல்லைன்னா ரொம்ப பசியில் இருந்தோ ஒருத்தவங்க வந்துட்டு ரொம்ப தின்னா, அதாவது ரொம்ப ஒல்லியாவோ ரொம்ப வீக்காவோ இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பர்சனை நம்ம எமாசியேட்டட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்து அகோனிசிங் அப்படின்னா காசிங் எக்ஸ்ட்ரீம் ஃபிசிக்கல் ஆர் மென்டல் பெயின். நம்ம பாடியிலையும் மென்டல்லையும் பெயின் இருக்கும்போது ஸோ அதை வந்துட்டு அகோனிசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பெயினில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அதை அகோனிசிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த பெயின் ஃபிசிக்கல் பெயினாகவும் இருக்கலாம், இல்லை மென்டல் பெயினாகவும் இருக்கலாம். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது சினானிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ். ஸோ சினானிம்ஸ் ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, அந்த வேர்டுக்கு சினானிம்ஸ் என்ன, ஆன்டனிம்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். டிஸ்ட்ரிபியூட்னா எல்லாத்துக்கும் வழங்குறது, ஓகேவா. அப்போ சர்க்குலேட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து ஆன்டனிம் பார்த்தீங்கன்னா கலெக்ட். சர்க்குலேட்னா எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, கலெக்ட்னா என்ன, எல்லாத்துட்டேருந்து வாங்குறது, அப்போ கொடுக்கறது வாங்குறது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா இன்ஃபைனைட்னா முடிவில்லாதது அப்படின்னு அர்த்தம். அப்போ பவுண்ட்லெஸ் அப்படின்னு சொல்லலாம். பவுண்டரி அப்படின்னு பார்ப்போம்ல, எல்லை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பவுண்ட்லெஸ் அப்படின்னா எல்லையே இல்லாதது, அந்த மாதிரி, ஓகேவா. அப்போ இன்ஃபைனைட்டுக்கு சினானிம்ஸ் வந்துட்டு பவுண்ட்லெஸ். ஆன்டனிம் பார்த்தீங்கன்னா மெஷரபிள்னா என்ன, நம்மளால கணக்கிட முடியும்னா என்ன, அது ஒரு இடத்துல முடிஞ்சிரும், அப்போ அது வந்துட்டு இன்ஃபினிட்டிக்கு ஆப்போசிட், ஓகேவா. அடுத்ததா சிக்னிஃபிகண்ட்னா முக்கியம் வாய்ந்த. அப்போ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது அதோட சினானிம். ட்ரிவியல் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லாத, அப்போ நமக்கு ஆன்டனிமா வருது. அடுத்து டிலைட்னா சந்தோஷம். அப்போ சினானிம்க்கு ஜாய் போடுறோம், ஆன்டனிம்க்கு சாரோனா கஷ்டம், ஓகேவா.
நெக்ஸ்ட் அன்கெம்ப்டெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அன்கெம்ப்ட்னா க்ளீன் இல்லாதது, இல்லைனா அதை நம்ம கேர் பண்ண நீட்டாகவே இல்லாதது அந்த மாதிரி சொல்லி பார்த்தோம். அதுதான் மெஸ்ஸி அப்படின்னு சொல்லலாம். ஆன்டனிம் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்ததாக இனிஷியேட் அப்படின்னா தொடங்குறது, ஓகேவா, கமெண்ட்ஸ், அதாவது ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது. அதோட ஆப்போசிட் பார்த்தோம்னா கன்க்ளூட்னா என்ன, முடிவு, ஓகேவா. அடுத்து கன்ஜெக்சர் அப்படின்னா நம்ம கெஸ் பண்ணுறது. கன்ஜெக்சர் அப்படின்னா என்ன பார்த்தோம், நம்ம ஒரு விஷயம் என்ன நடந்ததே தெரியாமல் நம்ம ஒரு கன்க்ளூஷன் வந்துடுறது, நம்ம வந்துட்டு முடிவு பண்ணிடுறது. அப்போ அதை வந்துட்டு நம்ம கெஸ் அப்படின்னு சொல்லலாம். கெஸ் பண்ணுறோம், நம்ம ஒரு விஷயம் நம்மளுக்கு என்னன்னே தெரியல, ஆனால் நம்மளாம் ஒரு கெஸ் பண்ணுறோமா. ஸோ அதை வந்துட்டு சினானிம்ஸில் சொல்கிறாங்க. ஃபேக்ட் அப்படின்னா அதான் உண்மை அப்படி. இது வந்துட்டு கெஸ்ஸு, ஜஸ்ட்டு நம்மளோட ஒப்பீனியன் தான். ஆனால் ஆன்டனிமில் வரும்போது, அதுக்கு ஆப்போசிட்டாக வரும்போது அதுதான் அடித்து சொல்கிறேன், அதான் உண்மைங்கிற மாதிரி ஃபேக்ட் அப்படிங்கிறது தான் என்னென்னா கரெக்டாக வரும், ஓகேவா. அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இவ்வளோ தான். நம்ம அடுத்த வீடியோவில் இந்த ரிமைனிங் இருக்க சின்ன பேராகிராஃப், சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு பார்க்கலாம், ஓகேவா. உங்களுக்கு நோட்ஸ் வேணும், STT டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் சேர்ந்துக்கலாம். தேங்க்யூ.